ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் துலாம் ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். துலாம் ராசிக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதியும் அவர் தான், சுக்கிர பகவான் தான். சுக்கிர பகவான் இப்போது பாக்யஸ்தானமான 9ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இது மிக 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 சிறப்புங்க. அதே பாக்யஸ்தானமான 9ஆம் இடத்துல லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி யார் அப்படின்னா புதன் பகவான் தான். அந்த பாக்யாதிபதி இப்போது ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் மிக 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 சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு நேரம். பாக்யஸ்தானத்தில் லாபாதிபதி, ராசி அதிபதி, அப்புறம் பாக்யாதிபதி, ஆட்சி பலம் பெற்ற பாக்யாதிபதி, இவங்களுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல பதியுது. இது இன்னும் சிறப்பு. உங்களுடைய புதிய முயற்சிகள் டக்கு டக்கு டக்குன்னு ஒன்று சக்ஸஸ் ஆகும். முயற்சிகள் பண்ணுறதுல மட்டும் ஒரு பின்தங்காதீங்க. அதில் முழு மூச்சோடு நீங்கள் இறங்குனீங்கன்னா நீங்கள் நினைச்ச காரியத்தை துலாம் ராசிக்காரங்க ரொம்ப அற்புதமாக சாதிச்சுக்கலாம். இந்த டயத்தில் மிக மிக சிறப்பு. அது மட்டும் இல்லைங்க, துலாம் ராசிக்கு 7ஆம் அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் பகவான் தான். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் அதிபதியாக செவ்வாய் பகவான் தான். அதே செவ்வாய் பகவான் இப்போது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு மிக மிக சிறப்பு. இரும்பு சம்பந்தமான வியாபாரங்கள், கனரக வாகனங்கள் இதெல்லாமே வாங்கி வாடகைக்கு விடுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வச்சு செங்கல் சூளைகள் போடுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனரக வாகனங்கள் மூலமாக, அதாவது பொக்லைனு இதெல்லாம் வச்சு ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்க்குறவங்களுக்கு உங்களுடைய தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும், லாபங்கள் அதிகரிக்கும். அரசாங்கத்தின் மூலமாக நல்ல நல்ல வருமானங்கள் எல்லாமே வரும். அரசு சம்பந்தமான கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்க்குற துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த டயத்தில் அரசாங்கத்தின் மூலமாக நல்ல லாபங்கள் அதிகரிக்கும். ஓகேங்களா? அதிகப்படியான கான்ட்ராக்ட் உங்களுடைய கைகளுக்கு சேரும். திருமணம் தொடர்பான விஷயங்களில், அதாவது இது வரைக்கும் ரொம்ப லேட்டாக போயிட்டு இருந்தது, கரெக்டாக ஒரு பொண்ணு அமையல அப்படிங்கிற, கரெக்டாக ஒரு மாப்பிள்ளை அமையல அப்படிங்கிற ஒரு மனசு கஷ்டத்தோடு இருந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த டயத்தில் திருமணம் தொடர்பான ஏற்பாடுகளில் இந்த டைம் ஏற்பாடு பண்ணுங்கள். இந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை துணைவர் அமைவாங்க. ஊர் கூடி வாழ்த்தி மிக சிறப்பாக உங்களுடைய திருமண வைபவம் ரொம்ப அற்புதமாக ரொம்ப ஆனந்தமாக நடக்கும். துலாம் ராசிக்காரங்களுக்கு லாயராக இருக்கிறவங்களுக்கு, வழக்கறிஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள், புதிய கேஸு, புதிய விஷயங்கள் எல்லாமே தேடி வரும். உங்களுடைய வாத திறமையின் மூலமாக எல்லா விஷயத்தையுமே சாதிச்சிருவீங்க. நீங்கள் எடுத்த கேஸ் எல்லாமே சக்ஸஸ் தாங்க. பாராட்டு மழை குவியும். பாராட்டுக்கள் உங்களை தேடி வரும். உங்களுடைய தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். ஜவுளி கடை வச்சுருவங்களுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நகைக்கடை வச்சுருவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். இதுவரைக்கும் இருந்த லாபத்தை விட இந்த டயத்தில் அதிகப்படியான லாபங்கள் உங்களுடைய கைகளுக்கு சேரும். புதிய முயற்சிகள், இதுவரைக்கும் இருந்த ஒரு வேலையை விட்டுட்டு வேறொரு வேலைக்கு போகலாமா, தாராளமாக போகலாம். அந்த இடத்துல உங்களுக்கு உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு இடம் அமையுங்க. வேலை வாய்ப்பு உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வேலை வாய்ப்பு அமையும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. துலாம் ராசிக்காரங்க இந்த டயத்தில் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே அந்த ஒரு பாதிப்பு துலாம் ராசிக்காரங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ராசிக்கு சுபர் தான், சனி பகவான் தான். அவர் இப்போ 6ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறதுனால பழைய உணவுகள் கொஞ்சம் ஓரளவு அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஓகேங்களா? ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு உணவுகளை ரெடி பண்ணி நம்மளால் செய்ய முடியல அப்படின்ட்டு உணவுகளை ரெடி பண்ணி அதை தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடுறாங்க. அதை அதை எடுத்து திரும்ப ரீஹீட் பண்ணி சாப்பிட்றீங்க. இது மிகப்பெரிய ஒரு மிக தவறான ஒரு விஷயம். இது எல்லாமே திரும்ப ரீஹீட் பண்ணும்போது அதனுடைய உணவினுடைய தன்மைகள் மாறிடுது. இப்போ இருக்கிற உணவுகளே பார்த்தீங்கன்னா ஒரு பலம் இல்லாத, ஒரு சத்து இல்லாத உணவுகளாக தான் இப்போ இருக்குது. எதனாலனா இருக்கிற உரங்கள் எல்லாமே போட்டு 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 நிலத்தையே ஒரு மாதிரி ஆக்கிட்டோம். அப்போ சத்து இல்லாத உணவுகள் தான் வருது. அந்த உணவுகளை திரும்பவுமே எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு திரும்பவும் அதை எடுத்து சாப்பிட்றதுனால பெரிய தொந்தரவுகள் எல்லாமே வரும். தயவு செய்து துலாம் ராசிக்காரங்க இதுமாரி தவறுகள் பண்ணவே பண்ணாதீங்க. அப்போதைக்கு சமைக்கப்பட்ட உணவுகள் அதை சாப்பிடுங்க. ஏங்க அதனால் என்னங்க அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. எதனாலன்னா உடம்பு நல்லா இருந்தால் தாங்க ஒரு தொழில் பண்ண முடியும்.
ஒரு வேலைக்கு போக முடியும், குடும்பத்தை வந்து நல்லபடியாக நிர்வாகம் பண்ண முடியும், எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி தான் திறம்பட செய்ய முடியும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்மளுடைய உடம்பு நல்லா இருக்கணும். ஓகேங்களா? ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து ஒன்லி காய்கறி மட்டும் வைங்க, வேறு எதுவும் வைக்காதீங்க. உணவுகளை தூக்கி வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காதீங்க. உணவுகள் வந்து வெளியில் வைங்க, சுட சுட சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. ஓகேங்களா? துலாம் ராசிக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு தூக்கத்தில் சின்ன பிரச்சனைகள் எல்லாமே இருந்துகிட்டு இருக்கும். ஒரு நிம்மதியான தூக்கம் தூங்கியது ரொம்ப நாள் ஆச்சுப்பா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? அது மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இந்த டயத்தில் நடக்கும். இது வரைக்கும் நடந்துட்டு இருந்திருக்கும், இனிமேல் நடக்காது. எதனால? குரு பகவானுடைய 5ஆம் பார்வை 12ஆம் இடத்துல பதிகிறதுனால அயன சயன போகஸ்தானம் இது எல்லாத்துலேயும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகிட்டுங்க. ஓகேங்களா? நிம்மதியாக தூங்கலாம், டயத்துக்கு கரெக்டாக தூங்குங்க. இதுக்கு முன்னாடி இது தூக்கம் வராமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், அதனால் 12 மணிக்கு 1 மணி 2 மணி தான் தூங்கணும். அதே தான் ஃபாலோ பண்ணுவோம். தயவுசெய்து பண்ணாதீங்க, டயத்தோடு படுங்க, நிம்மதியான தூக்கம் வந்து வரும். ஏன்னா குரு பகவானுடைய பார்வை 12ஆம் இடத்துல பதிகிறதுனால அந்த தொல்லைகள் எல்லாமே குறையுங்க. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவானுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசி மீது பதிகிறது மிக மிக சிறப்பு. வாழ்க்கை துணைவர் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும், நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும், உங்களுடைய இளைய சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். தொழிலுக்கு வந்து மிகப்பெரிய பக்கபலமாக இவங்க எல்லாமே வந்து நிற்பாங்க. நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும், லாபங்கள் அதிகரிக்கும். எடுத்துக்கிட்ட வேலைகளை எல்லாத்தையுமே ரொம்ப திறம்பட சிறப்பாக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவீங்க. இந்த வாரத்தில் துலாம் ராசிக்காரங்க முருகப்பெருமான் வழிபாடு மிக மிக சிறப்பு. முருகப்பெருமானை வழிபடுங்க, அதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். குடும்பத்தில் வந்து சந்தோஷம் நிலவும். குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் வந்து உங்களுடைய பேச்சை கேட்டு நல்லபடியாக எல்லாமே நடந்துக்குவாங்க. உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் நடந்துக்குவாங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகும், தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும், தொழிலில் லாபங்கள் ஏற்படும். இதுவரைக்கும் துலாம் ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் பதிலும் தர்றேன். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன்.